தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துகள். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் பார்க்கும்படி உங்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த நிகழ்ச்சிகளை குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த நாளிலும் உங்களோடு பேசும்படியாய் நீதிமொழியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து சில முக்கியமான சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். The fear of man is a great danger. அதாவது மனுஷனுக்கு எவ்வளவு பயப்படுகிறோமோ, சமுதாயத்திற்கு, இந்த உலகத்திற்கு, நண்பர்களுக்கு, அல்லாவிட்டால் உங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்கு நீங்கள் பயப்படுகிற பயம் ஒரு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும். இது இப்படி சொன்னால், fear the Lord is no danger, fear man is more danger. மனிதர்களுக்காக பயப்படுகிற பயம் அதிக ஆபத்து, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆபத்து இல்லாத ஒரு வாழ்க்கை. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே மனிதர்களுக்காக பயந்த, மனிதர்களை பிரியப்படுத்த, மனிதர்களையே அவர்கள் மையமாய் கொண்ட மிகப்பெரிய பரிசுத்தவானுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட சில வீழ்ச்சிகளை இந்த நாளிலே உங்களுக்கு முன்பாக வைக்கும்படி விரும்புகிறேன். இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்கிறது, மனுஷருக்கு பயப்படுகிற பயம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து ரட்சித்தார். From the graveyard to glory. எபேசியர் 2ஆம் அதிகாரம் சொல்கிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார். உயிர்ப்பித்தது மட்டுமல்ல, உன்னதங்களிலே அவரோடு உட்காரும்படிக்கு அவர் நமக்கு அருள் செய்திருக்கிறார். ஒரு நாளிலே நீங்களும் நானும் பாவத்திலே வாழ்ந்தோம், அறியாமல் வாழ்ந்தோம். ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தேடி வந்து நம்மை இன்றைக்கு உன்னதங்களிலே உட்காரும்படிக்கு அருள் செய்திருக்கிறார். இந்த வாழ்வும், இந்த வசதியும், இந்த உயர்வும் அவரால் வந்தது. இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை மறந்து, தன்னை உயர்த்தினவரை மறந்து உலகத்தையே அதிகமாய் மையப்படுத்துகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, உலகத்தை விளிம்பில் வையுங்கள், ஆண்டவரை மையத்திலே வையுங்கள். இன்றைக்கு அநேக செய்கிற தவறு, மையத்தில் வைக்க வேண்டிய ஆண்டவரை விளிம்பிலே வைக்கிறார்கள், விளிம்பில் இருக்க வேண்டிய உலகத்தை மையத்திலே கொண்டு வந்து விட்டார்கள். செப்பனியான் புஸ்தகம் சொல்கிறது, கர்த்தர் உன் நடுவில் ராஜாவாய் இருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவர் உங்கள் நடுவில் ராஜாவாய் இருப்பாரானால் அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்வார், ஆட்சி செய்வார், எல்லா சூழ்நிலையும் அவர் அடக்கி ஆளுவார். இந்த நாளிலே, அதாவது மனுஷருக்கு பயப்படுகிற பயம் எதையெல்லாம் செய்யும்? முதல் உதாரணம் ஆரோனை குறித்து வேதம் சொல்கிறது. யாத்ராமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம், மனிதர்களை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை, மனிதர்களையே மேன்மைப்படுத்துகிற வாழ்க்கை, மனிதர்களை மையப்படுத்துகிற வாழ்க்கை. யாத்ராமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் சொல்கிறது, மோசே மலையில் இருந்து இறங்கி வருவதை தாமதித்த போது ஜனங்கள் ஆரோனிடத்திலே கூட்டம் கூடி, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். திரும்ப சொல்லுகிறேன், எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணுங்கள். இந்த ஆரோன் தேவனால் அழைக்கப்பட்டவன். திருமறை சொல்லுகிறது, ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு ஏற்படுவதில்லை. அப்படியானால் இட்ஸ் ஆனரபிள் காலிங். தேவனால் ஒரு மேன்மையான அழைப்பை பெற்றவன். ஆண்டவர் சொன்னார், இவன் உனக்கு வாயா இருப்பான். தேவனுடைய வாயா இருந்து, தேவனுடைய ஸ்தானாதிபதியா இருந்து, தேவனுடைய அற்புதங்களை கண்டவன். ஆனால் ஜனங்கள் அவனிடத்தில் வந்து, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன் அடுத்த வசனம் சொல்கிறது, 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், உங்கள் மனைவிகளின் குமாரர்களையும் குமாரத்தினுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கழற்றி என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் கொண்டு வந்தார்கள். 4ஆம் வசனம் சொல்கிறது, அவன் ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்தான். அதே வசனம் சொல்கிறது, உங்கள் தெய்வங்கள் இவைகளே. எனக்கு அன்பானவர்களே, தேவனை அறிந்தவர், தேவனோடு வாழ்ந்தவர், தேவனோடு முகமாய் தரிசித்தவர், அற்புதங்களை கண்டவர், அவர் சொல்லுகிற வார்த்தை கவனியுங்கள், உங்கள் தெய்வங்கள் இவைகளே. மனிதரை பிரியப்படுத்த,
மனிதர்களை முக்கியப்படுத்த, மனிதர்களை வாழ்க்கையில அவர்களை மேன்மைப்படுத்த திரும்ப சொல்லுகிறேன், அவர்கள் சொன்ன வார்த்தை எங்களுக்கு தெய்வங்களை உண்டு பண்ண வேண்டும். அன்பானவர்களே, தேவன் அறிந்த ஒரு மனிதன் அதற்கு மறு உத்தரவு சொல்லியிருக்கலாம், அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கலாம், இல்லையே அவர்கள் செய்யத்தகாத செய்கிறார் என்பதை சுட்டி காண்பித்திருக்கலாம். அவர்களை சுட்டி காண்பிக்க தவறின ஒரு மாபெரும் ஒரு வீழ்ச்சியை இங்கே நாம் பார்க்கிறோம். நடந்தது என்ன? 7ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். இதுவரை என் ஜனங்கள் என்று சொந்தம் பாராட்டின கர்த்தர் இங்கே தன் ஜனத்தை வேறு பிரிக்கிறார். அவர் சொல்கிறார், உன் ஜனங்கள். இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் விளையாடவும் எழுந்தார்கள். இவைகள் ஒரு ஆரோனுடைய தவறான தீர்மானம். மக்களை மையப்படுத்தி, மக்களை பிரியப்படுத்தி, கடைசியாக வேதம் சொல்கிறது 10ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், என் கோபம் இவர்கள் மேல் மூண்டது. அன்புக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, அடுத்த 28ஆம் வசனத்திலே அன்றைக்கு ஏறக்குறைய 3000 பேர் விழுந்து மரித்து போனார்கள். அது மட்டுமல்ல, 35ஆம் வசனம் சொல்கிறது, இதன் நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாதித்தார். இதன் நிமித்தம் ஆரோன் செய்த கன்றுக்குட்டி நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாதித்தார். பாருங்கள், ஒரு ஊழியன் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டியவன், ஜனங்களுக்கு ஆண்டவரை மையப்படுத்த வேண்டியவன், ஆண்டவரை மையப்படுத்த வேண்டிய ஒரு ஊழியன் ஜனங்களை மையப்படுத்தி, ஜனங்களை பிரியப்படுத்தி, வேதம் சொல்கிறது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32-35 சொல்கிறது, அவன் செய்த ஒன்று நிமித்தம் கர்த்தர் ஜனங்களை உபாதித்தார். என் அன்பு ஊழியர்களே, நீங்களும் நானும் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். உங்கள் மூலமாகத்தான் ஆசீர்வாதம். அதற்காகவே கர்த்தர் உங்களை அழைத்தார், உங்களை தெரிந்து கொண்டார். ஜனங்களுடைய சாபங்களுக்கு அல்ல, ஜனங்கள் வாதிக்கப்பட அல்ல, ஜனங்கள் ஆரோக்கியமடைய, ஜனங்கள் செழிப்படைய, ஜனங்கள் வாழ்வடைய உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். இந்த அதிகாரம் மிகுந்த துக்கத்தோடு முடிகிறது. ஆரோன் செய்த அந்த கன்றுக்குட்டி நிமித்தம் கர்த்தர் ஜனங்களை வாதித்தார். எனக்கு அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரியே, நீ தவறு செய்யும் போது நீ மாத்திரம் தண்டிக்கப்படுவதில்லை. நீ தவறு செய்யும் போது உன் சந்ததி தண்டிக்கப்படுகிறது, உன்னை சார்ந்தவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள், உன்னை சுற்றி இருக்கிற மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே அவர்களுக்காகிலும் நீ கர்த்தருக்கு பயந்து, கர்த்தரை மையமாய் வைத்து நீ வாழும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். இரண்டாவது ஒரு மனிதன், தேவனுடைய தாசனாகிய ஆபிரகாம், விசுவாசிகளுக்கு தகப்பன் என்று அழைக்கப்பட்ட ஆபிரகாமின் வாழ்க்கையிலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, அவன் அந்த அபிமெலேக்கு பயந்து தன் மனைவியை சகோதரி என்று சொன்னான். அதற்கு அபிமெலேக்கு சொன்ன வார்த்தை, ஏன் இப்படி செய்தாய்? ஆங்கில வேதாகமத்தில் he was rebuked என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு உலக மனிதன் தேவ மனிதனை பார்த்து ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்பது தவறான ஒன்று. ஒரு தேவ மனிதன் உலக மனிதனை பார்த்து சொல்ல வேண்டிய வார்த்தை, ஏன் இப்படி செய்தாய்? ஆனால் இங்கே தலைகளாய் நடக்கிறது. ஒரு உலக மனிதன் தெய்வ மனிதனை பார்த்து ஏன் இப்படி செய்தாய்? இதே தவறை அவனுடைய குமாரனாக ஈசாக்கும் செய்தான் என்பதை அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் நீங்கள் பார்க்கலாம். நான் சொல்ல விரும்புகிற சத்தியம் என்னவென்றால், நீங்கள் செய்கிற ஒரு தவறு உங்கள் சந்ததியை தலைமுறை தலைமுறையாய் பாதிக்கும். நீங்கள் செய்கிற தீமை அவர்களை பாதிக்கும். Every deed what you are doing as a seed, நீங்கள் ஒவ்வொரு காரியங்களும், உங்களை ஒவ்வொரு விதைகளும் அது கனிகளாய் மாறும், மரங்களாய் மாறும். மூன்றாவதாக இன்னொரு மனிதனை சொல்ல விரும்புகிறேன். அவன் பேதுரு. அவன் ஜனங்களுக்கு பயந்து, ஜனங்களை பிரியப்படுத்தி, இதுவரை நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்ன இதே பேதுரு அந்த ஜனங்களுக்கு பயந்து, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை விட்டுவிட்டு ஜனங்களை பிரியப்படுத்த இவனை அறியேன் என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். மனிதருக்கு பயப்படுகிற பயம் உங்களை பாவத்திலே கொண்டு வந்துவிடும். மனிதர்களை பயப்படுகிற பயம் உங்களுடைய வாழ்க்கை வீழ்ச்சிகளை கொண்டு போகும். இன்றைக்கு ஒரு 5 குறிப்புகளை சொல்லுகிறேன். மனிதர்களுக்கு பயப்படுகிற பயம் அடுத்தவருடைய மனமாற்றத்தை தடை செய்யும். மனிதர்களுக்கு பயப்படுகிற பயம் விசுவாச வாழ்க்கையை உங்களை விட்டு எடுத்து போடும். மனிதர்களுக்கு பயப்படுகிற பயம், அன்பானவர்களே, அடுத்தவருடைய வாழ்க்கையை பாதிப்பது மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையை பாதிக்கும். அது மட்டுமல்ல, மனிதர்களுக்கு பயப்படுகிற பயம் உங்கள் வாழ்க்கையிலே மனசாட்சியை மழுங்க பண்ணும். மனிதர்களுக்கு பயப்படுகிற பயம் உங்கள் தியானத்தை தடை செய்யும். மனிதர்களுக்கு பயப்படுகிற பயம் உங்கள் ஊழியத்தை தடை செய்யும், உங்கள் சாட்சியை தடை செய்யும். முடிவாக உங்களுக்குள் இருக்க வல்லமையை இழந்து போவீர்கள். அதாவது
பேதுரு தன் வல்லமை இழந்து போனான். இத்தனை காரியங்களுக்கு காரணம் என்னவென்றால் மனிதர்களுக்கு பயப்படுகிற பயம், மனிதர்களை மையமாய் கொண்ட வாழ்க்கை. அதே வேளையிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து திருமறை சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ அவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். அவனுடைய ஆசீர்வாதங்கள் என்னவென்றால், அன்பானவர்களே, you are free from sorrow, துக்கத்திலிருந்து விடுதலை, free from sickness, வியாதியிலிருந்து விடுதலை, free from stresses, அழுத்தத்திலிருந்து விடுதலை, free from everything, வாழ்க்கையின் பாடுகளிலிருந்தும் போராட்டத்திலிருந்தும் பிரச்சனையிலிருந்தும் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவீர்கள். ஆரம்பத்தில் சொன்னேன், தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஆபத்தில்லாத வாழ்க்கை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். கண்ணி என்பதே கண்களுக்கு புலப்படாத ஒன்று. இன்னொரு மனிதன் பிலாத்து, அவன் வேதம் சொல்கிறது, அவன் மனிதர்களுக்கு பயந்து, அவன் மனைவி சொன்னாள் சொப்பனத்திலே, ஆண்டவர் இந்த மனிதனை குறித்து என்னோடு பேசினார், இவர் நீதிமான், இவருக்கு ஒன்றும் செய்யாதே, ஆனால் மனிதர்களுக்கு பயந்து பரபாசங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று மக்களுக்கு சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு குற்றமறியாத இயேசுவை இந்த பிலாத்து சிலுவையில் அறைந்தான். அவருடைய விளைவு என்ன தெரியுமா? அவருடைய வாழ்க்கை பரிதாபமாய் முடிந்தது. இந்த நாளிலே எனக்கு அன்பானவர்களே, சவுல் வாழ்க்கை இதைத்தான் சொல்லுகிறது. அவனும் மனிதர்களுக்கு பயந்து, தேவன் தந்த வாழ்வை மறந்து, தேவன் தந்த உயர்வை மறந்து, தேவன் தந்த அபிஷேகத்தை மறந்து மனிதர்களை பிரியப்படுத்தினான். அவன் வாழ்க்கை பரிதாபமாய் முடிந்தது. இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, ஒருவேளை மனிதர்களை பிரியப்படுத்துவதனாலே உங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கலாம், மனிதர்களை பிரியப்படுத்துவதனாலே சில ஆதாயங்கள் கிடைக்கலாம். ஆனால் ஆதாயத்தை விட ஆசீர்வாதங்கள் பெரிதானது. ஆதாயத்தை விட ஆண்டவர் தருகிற நன்மைகள் பெரிதானது. அது இன்றைய நாளில் தேவைகளை சந்திக்கும். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதமோ நித்தியத்திற்குரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொண்டு வரும். இந்த நாளிலே நான் சொல்ல விரும்புகிற காரியம், கர்த்தரை மையமாய் வையுங்கள், உலகத்தை விளிம்பிலே வையுங்கள். அப்பொழுது நீங்கள் எல்லாராலும் புகழப்படுவீர்கள். உயர்ந்த அடைக்கலத்திலே கர்த்தர் வைப்பார். இன்றைக்கு தலைகுனிந்து பார்க்கப்படுகிற நீங்கள் அண்ணாந்து பார்க்கப்படுவீர்கள். அதற்கு ஒரே வழி, exalt Jesus, keep Christ in the center of your life. உங்களுடைய வாழ்க்கையின் மையமாய் ஆண்டவர் இருக்கட்டும். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களை கனம் பண்ணுவார். உங்களை தேடி ஜனங்கள் ஓடி வருவார்கள். அதற்கு ஒரே வழி, honor the Lord. கர்த்தரை கனம் பண்ணுங்கள், அவருடைய வேதத்தை கனம் பண்ணுங்கள், ஊழியனை கனம் பண்ணுங்கள், திருச்சபையை கனம் பண்ணுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணுங்கள். நீங்கள் கனம் பண்ணப்படுவீர்கள். ஜெபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் ஒரு கனம் பண்ணப்படுகிற வாழ்க்கையை தாங்க. நீர் சொல்வது போல, ஆண்டவரே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே என்று குமருகிற அந்த பாரங்கள் மக்கள் உள்ளத்திலே எதிரொலிக்கட்டும் ஐயா. வார்த்தையிலே கனம் பண்ண, வாழ்க்கையிலே கனம் பண்ண, உறவுகளிலே கனம் பண்ண, எல்லாவற்றையும் உண்மையே மையப்படுத்த இரக்கம் பாராட்டுங்க. உலகம் அல்ல, உறவுகள் அல்ல, நண்பர்கள் அல்ல, ஆண்டவரே, பணம் அல்ல, சமுதாயம் அல்ல, ஜாதி அல்ல, உண்மையே மையப்படுத்தி உம்மை பிரியப்படுத்தி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தாரும். கர்த்தருக்கு பயப்படும் போது ஆபத்தில்லை. ஆண்டவரை மனிதர்களை பிரியப்படுத்தும் போது மிகுந்த ஆபத்து. இந்த சத்தியத்தை உணர்ந்து வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களிலே தொடர்ந்து பேசும் ஆண்டவரை மையமாய் கொண்ட ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற நாம் ஆண்டவரை பார்த்து நான் சொல்ல போகிற ஒரு வார்த்தை, என் வாழ்க்கையில் எல்லாமே நீங்க தான் ஏசப்பா. என்னுடைய வாழ்க்கையில உயர்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, துன்பமானாலும் சரி, இன்பமானாலும் சரி, ஆண்டவரே, நான் உம்மை பின் செல்வேன். ஆண்டவரே, நீர் மாத்திரம் எனக்கு போதும் ஐயா. உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை. இது எந்த சூழ்நிலையில் எனக்கு போதுமானவனா இருக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணத்தோடு கூட இருக்கிற இடங்களில முடிந்தவர்கள் முழங்கால் படித்து, நீரே எல்லாம் ஆண்டவரே, நீரே எல்லாம் ஆண்டவரே, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, வாழ்க்கை எல்லாம் நீரே என்று சொல்லி கர்த்தரை நாம் ஆராதிக்கலாமா? நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே, நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. மீண்டும் ஒரு விசை சொல்லுங்க, நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே.
அர்ப்பணிப்போடு கூட சொல்லுவோமா? நீரே எல்லாம் பா, நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. ஒரு முறை நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. தெய்வ பிள்ளை சொல்லுவோமா? நீரே எல்லாம், நீரே எல்லாம், பதவிவாமயம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. பின் செல்லுவே, பின் செல்லுவே, பின் செல்லுவே இயேசுவை. சொல்லுங்க. பின் செல்லுவே, பின் செல்லுவே, பின் செல்லுவே இயேசு. முழங்கால் படியிட்டு உடைய கைகளை உடைய இருதயத்தில் வைத்துக் கொண்டு ஆண்டவரை பார்த்து சொல்ல போற, ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் ஐயா மரணமே சிந்தித்தாலும் ஆண்டவரே, வியாதியானாலும் துக்கமானாலும் துன்பமானாலும் கஷ்டமானாலும் உமக்கு பின் செல்லுவேன் ஐயா. எனக்காக சிலுவையில் அந்த கேடு அடைந்தவரே, என் வேதம் சொல்லுகிறது அவருடைய முதுகு உழுகிறவருடைய நிலத்தை போல காணப்பட்டது. எனக்காக மரித்த தெய்வமே, எனக்காக காயங்களை பட்டவரே, வானத்துக்கும் பூமிக்கும் நேராக தொங்கிக் கொண்டிருந்த என் தெய்வமே, நான் உம்மை பின் செல்வேனையா. உம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு பின் செல்வதற்கு நான் ஆயத்தமையா. சொல்லுவீர்களா? செய்து சொல்லுவோமா? பின் செல்வேன் ஆண்டவரே, பின் செல்வேன் ஆண்டவரே. ஃபாதர், பின் செல்லுவே, பின் செல்லுவே, பின் செல்லுவே இயேசுவே. பின் செல்லுவே, பின் செல்லுவே, பின் செல்லுவே இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ பின் செல்லுவே இயேசுவை. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ பின் செல்லுவே இயேசுவை. சொல்லுங்க. உயர்வோ தாழ்வோ, உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ பின் செல்லுவே இயேசுவை. மீண்டும் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ பின் செல்லுவே இயேசுவை. ரெண்டு கரங்களை உயர்த்தி நம்ம சொல்ல போகிறோம். ஆராதிப்பேன் ஆண்டவரே. Father, I worship you. என் முழு இருதயத்தோடும் நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவரை நான் ஆராதிக்கிறேன். நான் சிருஷ்டிக்கப்பட்டதின் நோக்கம், நான் உருவாக்கப்பட்டதின் நோக்கம் ஆண்டவரே உம்மை ஆராதிப்பதற்காக அல்லவோ. என் முழு இருதயத்தோடு கூட உம்மை நான் ஆராதிக்கிறேன். இந்த கரங்களை உயர்த்தி செய்து சொல்லுவோமா? நம்ம ஆராதிப்பேன் ஐயா. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவை. சொல்லுங்க. என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன் இயேசுவை. I worship Father. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவை. இன்னொரு முறை கூட சொல்லுவோம். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன்,
ஆராதிப்பேன் இயேசுவை. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ ஆராதிப்பேன் இயேசுவை. எல்லாரும் என்னோடு சேர்ந்து உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ ஆராதிப்பேன் இயேசுவை. சொல்லுமா, உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ ஆராதிப்பேன் இயேசுவை. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ ஆராதிப்பேன் என் இயேசுவை. உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. என் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஐயா உம்மை ஆராதிக்கிறேன். ஒருவரை ஆராதனைக்கு பாத்திரராக இருக்கிறேன். சகல துதியும் சகல கனமும் சகல மகிமையும் உமக்கே உரியது. இயேசுவின் நாமத்தில் ஆராதனை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சிகளுக்காக ஜெபியுங்கள். தொடர்ந்து தமிழகத்தின் பல பகுதிகளிலே திறந்தவாசல் சபைகள் 60க்கும் மேற்பட்ட சபைகளும் சிறுவர் இல்லங்களும் இந்த இயக்கத்தின் மூலமாய் நடத்தப்படுகிறது. இதற்காக ஜெபியுங்கள். உங்களுடைய மேலான ஒத்தாசையும் ஒத்துழைப்பையும் இதற்கு தாருங்கள். இந்த நாளிலே தேவனோடு உள்ள ஒரு உறவில் உண்டாகிற ஆசீர்வாதங்களை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். இந்த நாளில் என்னுடைய செய்தி த கம்யூனியன் வித் காட், தேவனோடு இருக்கிற உறவு. இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை நேசிக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் வசதிகளும் வாய்ப்புகளும் வந்த பிறகு ஆண்டவரை விட்டு கொஞ்சம் தூர போகிற ஒரு நிலையை இன்றைக்கு நாம் பார்க்கலாம். இந்த நாளிலே நான் உங்களோடு பேச விரும்புகிற வார்த்தை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து ஒரு வார்த்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 10:2 அவருடைய பின்பகுதியை வாசிக்கிறேன். அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். இங்கே நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். இது ஒரு ராஜஸ்திரியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இவள் ஏற்கனவே செல்வமாய் வாழ்ந்த ஒருவள், அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்ற ஒருவள். ஆனால் இத்தனை ஆசீர்வாதங்களுக்கு மத்தியில் அவள் தான் ஒருவனை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினாள். அந்த நபர் சாலமோன். அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது, மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களை சுமக்கிற ஒட்டங்களோடும் அவள் எருசலேமுக்கு வந்தாள். இந்த நாளிலே நான் உங்களுக்கு இதிலிருந்து விளக்கி காண்பிக்கிற ஒரு உண்மை சத்தியம் என்னவென்றால், அன்பானவர்களே, அவளுக்கு வசதிகள் இருந்தது, வாய்ப்புகள் இருந்தது, ஆசீர்வாதங்கள் இருந்தது. ஆனால் இவைகளுக்கு மேலாக அவள் ஒருவனை கனம் பண்ணினாள். அந்த ராஜாவிடத்தில் தன் காரியங்களை சொல்லும்படி விரும்பினாள். இன்றைக்கு நான் சொல்ல வந்த இன்னொரு குறிப்பு, தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் அவனிடத்தில் சம்பாஷித்தால். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரியே, இன்றைக்கு தேவனோடு உள்ள உறவிலே நீ எந்த அளவுக்கு இருக்கிறாய் என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கும்படி அன்பாய் கேட்கிறேன். இன்றைக்கு வசதிகள் வாய்ப்புகள் நல்லது, ஆனால் வசதிகள் வாய்ப்புகளை விட தேவன் நல்லவர். இன்றைக்கு அநேகர் செய்கிற மிகப்பெரிய தவறு என்னவென்றால், தந்தவைகளை அன்பு கூறுகிறார்கள், தந்தவரையோ மறந்து போகிறார்கள். இன்றைக்கு அன்பானவர்களை, ஒருவேளை ஏழ்மையிலே நீங்கள் கர்த்தரை தேடி இருக்கலாம். இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், சுகமாய் இருக்கிறீர்கள், இன்றைக்கு கர்த்தரால் உயர்த்தப்பட்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு ஆண்டவரோடு உள்ள உங்கள் உறவு எப்படி இருக்கிறது? காரணம், இந்த உலகத்திலே செல்வங்கள் பெருகும் போது, வாய்ப்புகள் பெருகும் போது, வசதிகள் பெருகும் போது அந்த செல்வத்தால் நாம் ஆக்கிரமிக்கப்படுகிறோம். வசதிகள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. சில நேரங்களிலே வசதிகளே வலைகளாய் மாறிவிடுகிறது. ஆரம்ப நாட்களிலே ஏழ்மையில் இருந்த அநேகர் கர்த்தரை தேடினார்கள். ஆனால் சற்று வசதிகள் பெருகும் போது கர்த்தரை மறந்துவிட்ட ஒரு மிகப்பெரிய பரிதாப நிலையை இன்றைக்கு சபைகளிலே நாம் பார்க்க முடியும்.
நான் இங்கே சொல்ல வந்த வார்த்தை என்னவென்றால், தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும், அங்கே அந்த வார்த்தையை நான் அழுத்தி சொல்ல விரும்புகிறேன். தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் அவள் அவனோடு கூட பகிர்ந்து கொண்டாள். தன் பாரங்களை சொன்னாள், தன் எண்ணங்களை சொன்னாள், தன் உணர்வுகளை சொன்னாள். இதுதான் மெய்யான ஜெபம். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் இதுதான் தேவனோடு இருக்கிற உறவு. இந்த நாளிலே அன்பானவர்களே, டோன்ட் நெக்லெக்ட் the communion of God. ஆண்டவரோடு உள்ள உறவை, ஆண்டவரோடு உள்ள தொடர்பை எப்போதும் விட்டுவிடாதிருங்கள். இரண்டாவது, ஆண்டவரிடத்திலே எதையும் நீங்கள் மறைக்க வேண்டாம். don't hide anything. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் அவள் அவனிடத்திலே கொட்டினாள், சம்பாஷித்தாள், பகிர்ந்து கொண்டாள். இந்த நாளிலே ஆண்டவரிடத்திலே நீங்கள் சொல்லுகிற எல்லாவற்றையும் அவர் மனதிலே வைத்துக் கொள்ளுகிறவர். அவர் நம்பிக்கைக்குரியவர், அவர் நம்ப தகுந்தவர். இந்த உலகத்திலே யாரை நீங்கள் அதிகமாய் சார்ந்திருக்கிறீர்களோ அவர்களே உங்களுக்கு வில்லனாய் மாறிவிடுவார்கள். யாரை நம்பி உங்கள் ரகசியங்களை சொல்லுகிறீர்களோ அவர்களே நாளைக்கு உங்களுக்கு சத்துருக்களாய் மாறிவிடுவார்கள். இந்த உலகத்திலே நம்ப தகுந்தவர்கள் ஒரு சிலர் மட்டும்தான். அன்பானவர்களே, இந்த ஆண்டவர் நம்ப தகுந்தவர், நம்பிக்கைக்கு உரியவர். அடுத்தபடியாக நான் சொல்ல விரும்புகிறேன், அவரிடத்திலே உங்கள் துக்கங்களை சொல்லுங்கள். ஷேர் யுவர் சாரோஸ். அன்பானவர்களே, வாழ்க்கையிலே பல துக்கங்கள் இருக்கலாம். துக்கம் இல்லாத மனிதர்கள் இல்லை. உங்களுடைய துக்கங்களை சொல்லுங்கள், உங்கள் வேதனைகளை சொல்லுங்கள், உங்கள் மகிழ்ச்சிகளை சொல்லுங்கள், உங்கள் தோல்விகளை சொல்லுங்கள், உங்கள் வெற்றிகளையும் சொல்லுங்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், பேதுரு குறித்து லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஐயரே ராமெழுதும் பிரயாசப்பட்டோம், ஆகிலும் ஒன்றும் அகப்படவில்லை. நன்றாய் கவனித்து பாருங்கள். தோல்விகளை நீங்களே வைத்துக் கொள்ளாதிருங்கள். உங்கள் தோல்விகளை ஆண்டவரிடத்திலே பகிரங்கமாக, வெளியரங்கமாக சொல்லுங்கள். அவர் தோல்விகளுக்கு தீர்வு கொடுக்கிற தேவன். இந்த உலகம் நிவாரணத்தை தரும், ஆனால் தேவன் ஒரு தீர்வை தருவார். உலகம் கொடுப்பது ரெமெடி, ஆனால் தேவன் கொடுப்பது ஒரு சொல்யூஷன். நாளிலே அடுத்த வார்த்தை நீங்கள் வாசிக்கும் போது திருமறை சொல்லுகிறது, அவர் சொன்னபடியே அவன் செய்தான், மிகுதியான மீன்களை அவன் பிடித்தான். நாளிலே இதனுடைய விளக்கம் புரிகிறதா? உங்கள் தோல்விகளை அவரிடத்தில் சொல்லுங்கள், தோல்விகளை மறைக்காதிருங்கள். அதற்காக வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே தீர்க்கதரிசிகளின் புத்திரர் தங்களுடைய கோடரி தண்ணீருக்குள்ளே விழுந்த போது அவள் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த தீர்க்கதரிசியை பார்த்து, ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாய் வாங்கப்பட்டது என்று தங்கள் தோல்விகளை சொன்னார்கள், தங்கள் இழப்பை சொன்னார்கள், தங்கள் ஏமாற்றத்தை சொன்னார்கள். தீர்க்கதரிசி அதை மிதக்க பண்ணினான். நாளிலே மூழ்கி இருக்கிற என் அன்பான சகோதரனே, வாழ்க்கையிலே கண்ணீரிலும் கடனிலும் அவமானத்திலும் மூழ்கி இருக்கிற வாழ்க்கையை அவரிடத்திலே சொல்லு. அவர் உன் வாழ்க்கையை மேலோங்கி வரச் செய்வார். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே யோவான் ஸ்நானகன் அவனை சிரச்சேதம் செய்த உடனே சிஷ்யர்கள் அவரிடத்தில் வந்து வேதம் சொல்கிறது, இந்த சங்கதியை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். அந்த ஒரு ஏமாற்றம், ஒரு தோல்வி, ஒரு துக்கம், ஒரு மரணம், ஆனால் வசனம் சொல்கிறது இந்த சங்கதியை இயேசுவிடத்தில் அறிவித்தார்கள். இதிலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற சத்தியம் என்னவென்றால், ஆண்டவரிடத்தில் உங்கள் காரியங்களை சொல்லும் போது, ஆண்டவரிடத்தில் உங்களுடைய வேதனைகளை சொல்லும் போது, உங்கள் கண்ணீரை சொல்லும் போது அவர் அதற்குரிய பரிகாரத்தை தருவார். இந்த உலகம் பரிதாபப்படும், ஆனால் ஆண்டவர் பரிகாரத்தை செய்கிறவர். உலகம் இடத்திலே போனால் பரிதாபம்